பஞ்ச கிருஷ்ணாரண்ய ஸ்தலங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. அவை கபிஸ்தலம், திருக்கோவிலூர், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம். திருக்கோவிலூர் தமிழ்நாட்டுல விழுப்புரத்துக்கிட்ட இருக்கு. திரு விக்கிரம கோவில் அப்படின்னு, அதாவது திருவிக்கிரம பெருமாள் கோவில் என்று இன்னைக்கு அழைக்கப்படும் இந்த கோவில் ஒரு காலத்துல கிருஷ்ணன் கோவில் என்று அழைக்கப்பட்டது. இங்கு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் பிரதான தெய்வமாக இருந்தார். நம்ம இந்த கோவிலுக்கு நுழைஞ்ச உடனே துவஜஸ்தம்பத்துல இருந்து வலது பக்கம் பார்த்தோம்னாக்கா இந்த சன்னதி தெரியும். இவரை சேவிச்சுட்டு தான் நம்ம உள்ள போய் திருவிக்கிரமனை சேவிக்கணும் அப்படின்னு சொல்வா. கோபாலன் என்ற சொல் கோவாலன் அப்படின்னு மாறித்தான். அதனால இந்த ஊருக்கு கோவாலனூர் என்ற பெயர். அது நாளடைவில் கோவலூர் அப்படின்னு மாறி இன்னைக்கு திருக்கோவலூர் என்று அழைக்கப்படுறது. ஆயனான கோபாலன் தான் இங்க பிரதான தெய்வம். இந்த கோவில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. மிருகண்ட முனிவர் ஒரு காலத்துல பெருமாளை வாமனனாகவும் திருவிக்கிரமாவும் சேவிக்கணும் அப்படின்னு தவம் இருக்காரு இங்க. பெருமாளும் அவர் தவத்தை மெச்சி கிருஷ்ணராக சங்கு சக்கரமேந்தி அவருக்கு இங்க காட்சி அளித்தார். அதாவது பெருமாள் ஒரு வயசான பிராமணனா வரார். மிருகண்ட ரிஷியும் அவருடைய மனைவியும் வெளியில அந்த பிராமணருக்கு பிக்ஷை அளிக்கும் போது பிராமணராக வந்த பெருமாள் கிருஷ்ணராக சங்கு சக்கரத்தோட அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். இங்க உற்சவருக்கு ஆயன், ஆயனார், கோவாலன் என்ற திருநாமங்கள் உண்டு. மூலவர் சாலக்கிராம திருமேனியோட காட்சி அளிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு துர்க்கைக்கு தனி சன்னதி இங்கு உண்டு. முதலாழ்வார்களான பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேழாழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண திருக்கோவில் இது. பெருமாள் இந்த 3 ஆழ்வார்களுக்கும் இங்கு காட்சி அளிக்கிறார்.